ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னேகா சூப்பர் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட் அப்படின்னா கோக்னட் புட்டிங் தான். பாருங்களே எவ்வளோ சூப்பராக கோக்னட் புட்டிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோக்னட் புட்டிங் செய்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக இந்த கோக்னட் புட்டிங் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். வாங்க அந்த கோக்னட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா தேங்காய் தான். நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் முழுசாக எடுத்திருக்கேன். அந்த தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி தேங்காய்க்கு மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு ஒரு கப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை துருவுற மாதிரி இருந்தால் சின்ன சின்னதாக துருவி கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பில் தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் தேங்காய் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மிக்சி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதிலிருந்து நம்ம தேங்காய் பால் மட்டும் தனியாக எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் வடிகட்டி யூஸ் பண்ணி தேங்காய் பால் தனியாக எடுக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வடிகட்டி இருந்தாலும் சரி, இல்லை இதை விட பெரிய வடிகட்டி இருந்தாலும் சரி, இல்லைனா கிளாத்து கூட யூஸ் பண்ணி அழகாக தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த வடிகட்டி வச்சு தான் தேங்காய் பால் எடுக்க போகிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக தேங்காய் பால் கிடச்சிரும். பாருங்கள், நான் ஒரு தேங்காய் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் இவ்வளோ தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொருள் சொன்னேன்ல, மொத்தம் 2 பொருள் சொன்னேன். ஒன்று தேங்காய், இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் பக்கமாக எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இதில் தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கார்ன்ஃப்ளவர் கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கோக்னட் புட்டிங் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தவா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தவா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் தேங்காய் பால் சூடாகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறம் அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் உங்கள் விருப்பம்தான். ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லை ஸ்வீட் எதுவும் வேணாம், இதுவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட் எதுவும் சேர்த்துக்க வேணாம். ஏன்னா தேங்காய் பாலே நல்லா இனிப்பாக தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக ஸ்வீட் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கார்ன்ஃப்ளவர் கரைசல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது கை விடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷமாவது கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நார்மலாக வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். அதனால் கை விடாமல் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது சூடாக இருக்கும் போதே வேறு ஒரு பிளேட்டில் இல்லைனா கப்பில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் வீட்டில் ட்ரூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அழகுக்காக ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிடலாம். இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு நான் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். எடுக்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. இது கோக்னட் ஜெல்லி, கோக்னட் புட்டிங் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நாங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 2 பொருள் இருந்தால் போதும், சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கோக்னட் புட்டிங் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை.